Hello students, welcome to my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் torque experienced by an electric dipole due to a uniform electric field. So electric dipole na ரெண்டு opposite equal charges plus q minus q ஒரு particular distance 2a அப்படிங்கிற distanceல செப்பரேட் பண்ணி வச்சிருந்தா அதுக்கு பேரு electric dipole. So இந்த டைபோல்னால ரெண்டுமே ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ். ஸோ ரெண்டு சார்ஜஸும் அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெண்டுமே will not move in the same straight line because என்னோட electric field will not pass through the center point of the charges in some cases. We are considering I am going to take that kind of charges here. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சென்டர் லைனில் பாஸ் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இட் வில் பி மூவிங். அப்போ இந்த சார்ஜ் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் இந்த ஆப்போசிட் சார்ஜை நோக்கி இட் வில் பி அட்ராக்டட். அப்போ this particular charge which is plus q will try to move towards minus q and in the minus q will try to move towards plus q. It is not in the straight line like this. It will be moving in some angle. So which makes the charge to move, the small attractive force will make the charge to move at this particular point itself, which is called dipole moment. Opposite charges electric field lines direct சென்டர்ல இல்லாத போது இங்க இருக்கிற charges attract பண்ண ட்ரை பண்ணும் towards each other. அதனால this will have some movement at that point which is called electric dipole moment. And இந்த மொமெண்ட்னால இந்த சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் it is moving which is called rotation there. So ஒரு fixed pointல if the charges rotate, it is experiencing a rotational force at particular point, fixed at a particular point, which is called as your torque. So what is torque? When something is fixed to a point and it is experiencing a rotational force, then that kind of rotational force is called torque. And torque formula, it is torque is equal to force into distance. So இது ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் ப்ராடக்ட். ஸோ இங்கே இன்டூ அப்படிங்கிறது கிராஸ் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் நீங்கள் சொல்லணும். ஸோ டார்க்குக்கு ஃபோர்ஸ் வெக்டர் இன்டூ கிராஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் at point A and point B. So calculate the force at each point in the dipole. First force calculate பண்ணலாம். So force at point A. So point A ல என்ன சார்ஜ் இருக்கு, மைனஸ் q. ஸோ மைனஸ் qங்கிற சார்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா, ஃபோர்ஸ் ரிலேட் பண்ணி ஃபார்முலா எழுதுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா E ஈக்குவல் டு F பை Q நாட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ வந்து F1 ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் சார்ஜ் வேல்யூ வந்து பாருங்கள் மைனஸ் q. ஸோ இட் இஸ் E ஈக்குவல் டு F1 பை மைனஸ் q. ஸோ இதுலேருந்து F1 எழுதலாம். F1 எழுதும்போது இந்த மைனஸ் க்யூவை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துக்கோங்க. இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் இட் வில் பிகம் மல்டிப்ளிகேஷன். ஸோ F1 ஈக்குவல் டு இந்த க்யூ இப்படி வந்துடுச்சு, E இன்ட்டு மைனஸ் க்யூ. ஓகே, சிமிலர்லி ஃபார் தி சார்ஜ் ப்ளஸ் க்யூ, பிங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது, ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. அண்ட் ஃபோர்ஸ் வந்து F2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே க்யூக்கு மைனஸ் க்யூக்கு பதிலாக ப்ளஸ் க்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, F1க்கு பதிலாக F2, சேம் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸ் F2 இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு ப்ளஸ் க்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்லேயும் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு F1 F2ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு டார்க் ரெண்டு பாயிண்ட்லேயும் டார்க் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ டார்க்குக்கு தெரியும், டார்க் வந்து ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ டார்க்குக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ பாயிண்ட் ஏல ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் which is F1. டிஸ்டன்ஸ் எவ்வளோ,
இந்த மைனஸ் கியூங்கிற சார்ஜ்லேருந்து சென்டர் பாயிண்ட் ஆரிஜின் வரைக்கும் தான். அண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் கியூக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், பியிலேருந்து ஓ வரைக்கும். ஒய் பிகாஸ் ரெண்டு சார்ஜும் ஏலேருந்து ஓ வரைக்கும் பியிலேருந்து ஓ வரைக்கும் வந்தோடனே ஓன்ற ஆரிஜினில் ரெண்டு பேரும் இப்படி மீட் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் தான் அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ the distances from OA and OB for the either charges. ஸோ அப்போ பாருங்கள், பாயிண்ட் ஏக்கு டார்க் ஃபோர்ஸ் வந்து F1 அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து OA. பாயிண்ட் பிக்கு ஃபோர்ஸ் F2, டிஸ்டன்ஸ் OB. ஸோ ரெண்டு டார்க் வேல்யூ, பாயிண்ட் ஏல இருக்க டார்க் வேல்யூ, பாயிண்ட் பியில் இருக்க டார்க் வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி, மேலே ஆரோ போட்டுக்கோங்க. ஸோ டோட்டல் டார்க் கேல்குலேட் பண்ணுறோம். டோட்டல் டார்க் கேல்குலேட் பண்ண ரெண்டு டார்க்கையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்க் வேல்யூ ப்ளஸ் செகண்ட் டார்க் வேல்யூ, F1 வெக்டர் கிராஸ் OA வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் கிராஸ் OB வெக்டர். இப்போ டார்க் வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. பட் நம்ம எடுத்துருக்கிற டார்க் வேல்யூ எல்லாமே வெக்டர் குவான்டிட்டியில் இருக்குது. அப்போது டைரக்ஷன் கன்சிடர் பண்ணணும். அண்ட் சி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற சார்ஜஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகே, அண்ட் இப்படி பாருங்கள், ரொட்டேஷன் இப்படி வெர்டிக்கல் ரொட்டேஷன் தான் இட் வில் மேக். ஸோ the direction of the torque is always in the vertical. அப்போ I'm going to consider only the vertical component sin theta. ஓகே, ஒரு பாயிண்டில் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிப்போம் இல்லையா, ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த கேஸில் வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். இட் இஸ் sin theta. ஸோ ஃபோர்ஸ் வெக்டரை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் எழுதணும். ஸோ மேக்னிடியூட் நம்மளுக்கு தெரியும், பாயிண்ட் ஏல F1 போட்டிருக்கோம்ல, டார்க் F1 இன்ட்டு OA. இந்த F1 ஃபோர்ஸை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் எழுத போகிறோம். ஸோ மேக்னிடியூட் முன்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம். F1ஓட மேக்னிடியூட் வேல்யூ மைனஸ் QE அப்படின்னு. ஸோ அப்போ மேக்னிடியூட் இஸ் மைனஸ் QE, டைரக்ஷனுக்கு sin theta அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் A. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, OA அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். இந்த OA அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். see, இங்கே ஃபுல் டிஸ்டன்ஸ் 2A. I'll show you clearly. Wait. ஸோ இங்கே இப்படி டைபோல் இருக்குது, ப்ளஸ் Q மைனஸ் Qன்ட்டு. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 2A அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மிட் பாயிண்டில் O எடுத்துக்கிட்டா இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் A, இந்த பக்கம் A. ஸோ OAக்கு A அண்ட் OBக்கும் A தான். ஸோ இங்கே என்னோடய டிஸ்டன்ஸ் A ப்ளஸ் அடுத்து F2ங்கிற ஃபோர்ஸோட வேல்யூ ப்ளஸ் QE. ஸோ ப்ளஸ் QE இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு A. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே மாடுலஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் அப்படின்னா need not consider the signs there. ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் தான். ஸோ இட் இஸ் இதுக்கும் ப்ளஸ் this minus QE, modulus of minus QE will also become plus QE. So QE sin theta into A plus QE sin theta into A. ஸோ ரெண்டுமே ஒன்று ஆட் பண்ணுங்கள். இட் இஸ் 2 QE A sin theta. நான் இது இப்படி எழுதிக்கிறேன், 2A QE sin theta அப்படின்னு. ஓகே, ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, see, dipole moment அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, it is represented by the symbol P. and in the dipole moment P value is equal to 2A into Q. அப்போ இங்கே இருக்க 2A into Qவை Pன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த 2A into Q இருக்க 2A into Qவை மட்டும் எடுத்துருங்க, Pன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். and remaining E sin theta அப்படி. so which is my torque value. Torque equal to P into E into sin theta. so finally vector product or cross product formula நமக்கு தெரியும், A vector cross B vector equal to A into B into sin theta. ஸோ அது மாதிரி
இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாவில் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, டார்க் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஸோ டார்க் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. இது பாருங்கள் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு மேட்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல், அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம் மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பி இருக்குது, பிக்கு பதிலாக இ இருக்குது. ஸோ இட் இஸ் பிஇ இன்ட்டு சைன் தீட்டாவை பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டார்க் வேல்யூ இஸ் பி வெக்டர் கிராஸ் இ வெக்டர். திஸ் இஸ் டார்க் experienced by the electric dipole value. I hope you have understood. Please subscribe to my channel. Thank you.